தமிழ்நாட்டோட கடன் 9 லட்சம் கோடியை தாண்டிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருந்தேன். கடந்த 20 வருஷங்களில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடனில் வளர்ந்துருக்கு அப்படின்னு வேணால் பார்த்துட்டு வரேன்னா பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி தமிழக அரசியலோட நிலைமை என்ன, எந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு, பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சியில் உள்ளவங்க எப்படியாவது ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எதிர்கட்சி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, புதுசாக வந்த கட்சி எப்படியாவது நம்ம உள்ளே பூந்து ஆட்சிக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பல விஷயங்கள் தமிழக அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் பணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓட் லிஸ்ட்டை பார்த்தா ஆண்களோட ஓட்டை விட பெண்களோட ஓட்டு தான் அதிகமாக இருக்குது. இதனால் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. எப்பா பெண்களோட ஓட்டை எப்படி கவர் பண்ணலாம், எப்படி ஆண்களோட ஓட்டை கவர் பண்ணலான்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு திட்டங்களை அறிவிப்பாங்க. இதுபடி ஓட்டு விழுவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஏற்றி விடுறாங்கல்ல, இது மாதம் 1000 ரூபா குடும்ப கார்டுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் 2,27,00,000 குடும்ப கார்டு இருக்குது. இதில் எல்லாரும் தகுதியானவங்க கிடையாது. ஏன்னா ஒரு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. கார் வச்சுருக்கக்கூடாது, டிராக்டர் வச்சுருக்கக்கூடாது, இன்னும் சில விஷயங்கள். இப்படி இருந்தால் அவங்களுக்கு ஏறாது. இப்படி தகுதியானவங்கன்னா 1,31,00,000 குடும்ப அட்டை. இவங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன், எண்டு 1000 ரூபா, அப்போனா மாதத்துக்கு 1300 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு செலவாகும். ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி ஆகிட்டுனா கவர்மெண்ட் கஜானாலேருந்து 1300 கோடி ரூபா செலவாயிடும். ஒவ்வொரு மாதமும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அதிமுக என்ன சொன்னாங்க, இப்போ இந்த அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா தரோம் அப்படின்னு. அப்படி கணக்கு பண்ணி பாருங்களேன், 2000 கோடியை தாண்டி செலவாகும். இப்படி போனோன்னே திமுக அவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே என்ன மாதிரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்க ஆட்சியில் இருக்காங்கல்ல, இவங்க 3 மாதத்துக்கானதை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கான அந்த அமௌண்ட்டு 3000 ரூபா ப்ளஸ் கோடை காலத்துக்கு செலவு பண்ணிங்கப்பா அப்படின்னு 2000 ரூபா, 5000 ரூபா இன்றைக்கி வரவு வச்சுருக்காங்க. அந்த 1,31,00,000 குடும்ப அட்டை அந்த அக்கௌண்ட்டில். இப்படி கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா 6,550 கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு கஜானாலேருந்து இன்றைக்கி காலி ஆகிட்டு. அதுக்கு முதலமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி எலெக்ஷன் நெருங்கி வர்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்கறத டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அது கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் முன்னாடியே இதை வைப்பு வைக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் அவங்க சொல்கிறாங்க. இதை தாண்டி பாருங்களேன், முதலமைச்சர் அவங்க இன்னொன்று சொன்னாங்க, நாங்கள் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தால் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா அப்படிங்கிறது நாங்கள் 2000 ரூபா மாற்றி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அதிமுக சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் அதிமுக ஆட்சி வந்தாலோ இல்லாட்டி திமுக வந்தாலோ இல்லாட்டி புது கட்சி வந்து ஏதோ ஒன்று வைங்களேன், ஆனால் மாதம் 2000 ரூபான்னா கவர்மெண்ட் கஜானாலேருந்து 15ஆம் தேதி ஆனால் 2,200 கோடி ரூபா ஸ்வாகா ஆகிடும். இது திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குல்லங்க. இதில் அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்துட்டிங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது மாதிரி முதலமைச்சர் அவங்களுக்கு தோல்வி பயம் இதனால தான் அவசரமாக 5000 ரூபா பெண்களுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது கடைசி நேரத்தில் பண்ணுறதுனால இது தோல்வி பயம்தான். ஏன் கோடை காலம் 2023, 24, 25 வரலையா அப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருக்காங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும், ஓட்டு பார்த்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட விமர்சனத்தை தெரிவிச்சிருப்பாங்க. இது அந்த கட்சி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கட்சிகளும் சரி. இப்போ திமுக அவங்களோட கூட்டணி வச்சுருக்கவங்க, விசிக தலைவர் அவங்க இது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, இன்னும் சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ எதிர்ப்புகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா விஜய் அவங்க ஒற்ற முடியுமா? ஏன்னா டிவிக்கே இப்போ இளைஞர்களோட அதிகபட்ச சக்தி அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இளைஞர்களோட கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தளபதி விஜய் அவங்க ட்விட்டரில் ஒரு கருத்தை போடுறாங்க, இந்த வருஷம் தான் கோடைக்காலம் வருதா, அது என்ன எப்போவும் மாதம் 15ஆம் தேதி தான் ஏற்றுடுவீங்க, இந்த வாட்டி ஏன் 13ஆம் தேதியை ஏற்றி விட்றீங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதில் 2 விஷயத்த உங்களுக்கு படித்து காமிக்கிறேனே, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போது கூட பாருங்கள், ஒன்று மட்டும் உறுதியாக தெளிவாகிறது, நான் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும் ஆகப்பெரும் வெற்றிக்கான மக்கள் சக்தி. இதில் நான் மட்டுமே இவர்களுக்கு அச்சமூட்ட செய்யும், அதாவது இவங்க அப்படியே அதிமுக அந்த பிஜேபி கூடனே அப்படியே தள்ளி வச்சிட்றாங்க. அங்கே எப்போவுமே அந்த மாநாடு நடந்தாலும் எது நடந்தாலும் அவங்க சொல்கிற விஷயம் என்னங்க, 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி அவங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எப்போவுமே தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்தோன்னா திமுக அதிமுகங்கிறது மாபெரும் சக்தியாக இருந்திருக்கு. இப்போ தளபதி விஜய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை உடச்சி இங்கே திமுக அங்கே டிவிகேவாக மாற்றிடுவோம் அப்படின்ட்டு தான் இங்கே அதை சைட்லைன் பண்ணி
எப்பா நம்மளை பார்த்து தான்ப்பா அச்சம் அடைஞ்சு இந்த பிளானை வந்து போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தோன்னா, அது மட்டுமா திமுக தனக்கு போட்டியாக கருதுவதும் தன்னை வெல்லப்போகும் ஒரே மக்கள் சக்தி எனதை கருதுவதும் தாவேகாவைத்தான் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதி செய்துள்ளார். அதாவது திமுக வெல்லக்கூடிய ஒரே சக்தி தாவேகா அப்படின்னா முதலமைச்சர் அவங்க நினைக்கிறாங்க இந்த 5000 பணம் கொடுத்தது அதை தான் உறுதியளிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதில் நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அதான் எப்போவுமே திமுக அப்படின்ற விஷயத்த இப்போ அதை எப்படியாவது உடச்சி எல்லாத்துலேயுமே அவங்க வந்து அடித்தது என்னென்னா, எப்பா இங்கே 2 தான் போட்டி, டிஎம்கே டிவிகே அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா பிஜேபி இன்னும் சில கூட்டணிகள் அப்படின்னு இருக்குதுல்ல, யாரையுமே இங்கே ஒதுக்கி வச்சிட முடியாது. போட்டி வந்து பயங்கர கடுபடியாக தான் வந்து இருக்கும். ஆனால் விஜய் அவங்க அந்த மேடையில் பேசும்போதும் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னு ஒரு சில மேடைகளில் பேசியிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கவனிச்சிருந்துருப்பீங்க. இப்படி விஜய் அவங்க இந்த 5000 ரூபா பணம் கொடுத்ததையும் எடுத்து பேசிட்டாங்க. இங்கே 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டிங்கிற மாதிரி இதே கருத்தில் வந்து சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க சொல்லிட்டாங்களா? அடுத்த பாமகவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க, இது தோல்வி பயத்தினால தான் அது நடந்திருக்கு, மறுவாட்டி ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படின்னு இதை முதலமைச்சர் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாமகவிலேருந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதை தாண்டி தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுதாங்க இந்த அரசியல் நேரத்தில் கடைசி நேரத்தில் வர பதட்டம் தான் அது, இதனால தான் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு கட்சியில் உள்ளவங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் 5000 ரூபா கொடுத்தாலும் சரி 50,000 ரூபா கொடுத்தாலும் சரி நீங்கள் மறுபடியும் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. திமுக வந்து பார்த்துட்டிங்கன்னா பீகாரோட தேர்தலை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அது என்னென்னா, பீகாரில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தது பிஜேபி, இப்போ ஆட்சியில் இருக்குது பிஜேபி தான். இப்போ தான் எலெக்ஷன் வந்து முடிஞ்சது. அங்கே என்ன நடந்ததுன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டாக ஆட்சி முடியும் போது ஒரு புது திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டம் மூலம் குடும்ப பெண்கள் இருக்காங்கல்ல, கரெக்டாக அந்த ரேஷன் கார்டில் தகுதியானவங்களுக்கு கரெக்டாக குடும்ப பெண்ணோட அக்கௌண்ட்டில் 10,000 வரவு வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 10,000 ரூபா. இப்படி குடும்ப பெண்களுக்கு கொடுத்தா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே அது மாற்றுமா இல்லையா? கரெக்டாக மறுபடியும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க, பிஜேபிக்கு குத்துறாங்க, பிஜேபி ஈஸியாக வந்து ஜெயிக்குது. இதை தான் திமுக ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அங்கே 10,000 ரூபா கொடுத்தாங்க, இங்கே 5,000 ரூபாயில் கொடுக்குறாங்க. பட் திமுக என்ன சொன்னிச்சுன்னா, இல்லை, ஏன்னா அங்கே பிஜேபி பண்ணது ஒரு அரசியல் தந்திரம் அது. ஏன்னா கரெக்டாக எலெக்ஷன் வர்ற நேரத்தில் அவங்க 10,000 ரூபா பெண்களோட அக்கௌண்ட்டில் வச்சாங்க. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்தோம். இப்போ எலெக்ஷன் வர்றதுனால அது தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு 3 மாதம் அமௌண்ட்டையும் ப்ளஸ் 2,000 ரூபாயும் சேர்த்து வச்சுருக்கோம். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது, நாங்கள் எப்போவும் கொடுக்குற திட்டத்தை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருக்கோம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எலெக்ஷன் முடியும் போது தான் இது இம்பேக்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லலாமா? திமுக அவங்களோட கூட்டணி, அப்புறம் அதிமுக பிஜேபி அவங்களோட கூட்டணி, அப்புறம் தளபதி விஜய் அவங்களோட கூட்டணி எதுவும் கட்சி வந்தால் அவங்களோடது, அப்புறம் நாம் தமிழர் தனியாக நிற்கிறாங்க அவங்களோடது. 4 பேரும் எத்தனை % ஓட்டு வாங்குவாங்க, எத்தனை தொகுதியை பிடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யார் பக்கம் எந்த பக்கம் குத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். இதில் என்னென்னா ஒன்று தான், கடந்த 20 வருஷங்களில் ஒவ்வொரு ஆட்சி முடியும் போதும் கரெக்டாக கடன் அளவு டபுளாக இருந்திருக்கு. அந்த 2000வது வருஷத்துலேருந்தே நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், வேணால் பாருங்கள். கரெக்டாக டபுள் ஆகும் அந்த ஆட்சி முடியும் போது கடன். இப்படி 9 லட்சம் கோடியே கடன் வந்து தாண்டிட்டேன். ஆனால் இந்த கடன் வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மொத்தம் இங்கே தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுதுல்ல, இதோட அளவு 35 லட்சம் கோடி இருக்குது. இதில் 26% இப்போ உள்ள கடன், அதாவது 35 லட்சம் கோடியில் 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது என்றைக்கு 28% மாறுதோ அன்றைக்கி அது ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு இங்கே பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. 2% கம்மியாக வந்துருக்கும், அதனால தமிழ்நாடு நல்லபடியாக தான் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் கடன் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கும். என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா என்றைக்காக இருந்தாலும் அந்த கடனை கட்டி தான் ஆகணும். 9 லட்சம் கோடி இன்னமும் அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னாங்களே, அன்றைக்கி எந்தளவுக்கு கடன் இருக்குன்னு நீங்களே தேடி இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 5 வருஷத்தில் நம்ம எப்படி இருப்போம், எங்கே இருப்போம் அப்படின்னு யாருக்குமே வந்து தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்ச விஷயம், நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க?
உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.